கதவை தட்டிட்டு உள்ளே போகலாமா, கதவை தட்டாம டபால்னு உள்ளே போகலாமா, எப்படி போகலாம்? ஒரு வேளை அந்த அதுவும் லாக் பண்ணி வச்சுருந்தா வெளியவே தான் நிற்கணும், தட்டிட்டு தான் போக முடியும். என்ன பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு திறந்து பார்ப்போம், அப்புறமா தட்டி பார்ப்போம். என் அண்ணனை நிம்மதியாகவே விட மாட்டா போல இருக்குது இந்த சண்டை. அங்கே போய் ஒரு கதவு திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறா. அவர் லாக் பண்ணிட்டு தான் படுப்பாரு. பைத்தியக்காரி, அது கூட தெரியாமல் கதவு கொண்ட கையை வச்சுட்டு பேர் அப்படியே பின்னாடி போய் பயமுறுத்தி விட்டுருவோம். பொறுமையாக சத்தமே இல்லாமல் திறந்து டபால்னு உள்ளே போய் நிற்கணும் அவர் முன்னாடி. பயப்படுவார் அப்போ தான். அடியா நந்தினி, ஏம்மா அறிவு கிட்ட நாய, அசிங்கமான நாய, காரி முஞ்ச நாய, அறிவு இல்லையாடா உனக்கு? எப்படியா வந்து நிற்ப? என்னாடியே இத்தனை நாய்ங்கிறா? அம்மா எப்படி பயப்பத்து போறேன். சீ, வாய மூடு முதல்ல. எதுக்கடா இருமா வந்து இங்க? சும்மாடி அண்ணங்கிட்ட பேசலான்னு வந்தேன். பார்த்தா நீ கதவு கிட்ட ஒட்டின்னு இருக்கிற. எதுக்கடி உனக்கு இந்த வேண்டாத வேலை? அவர் கோச்சிக்கிட்டு இருக்காருலடா, அதான் சம்பாதனைப்படுத்தலான்னு வந்தேன். சரி, அப்ப கதவு தட்டிட்டு உள்ள போக வேண்டியதுன்னா எதுக்கு லாக்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க நீ? தட்டிட்டு உள்ள போயிருக்கணும் தான், ஆனா ஒரு நம்பிக்கையில லாக்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கேன் திறந்துரும்ட்டு. அப்புறம் பார்த்தா பாவி மனுஷன் லாக் பண்ணி வச்சிருக்காரு. டெய்லி நான் வந்து குட் நைட் சொல்லாம லாக் பண்ண மாட்டாரு, ஆனா இன்னைக்கு என் மேல கோவமா இருக்கிறதுனால லாக் பண்ணிட்டாரு. சரி, கதவு தட்டு, ரெண்டு பேருமே உள்ள போய் சமாதானப்படுத்தலாம் அண்ணன். இப்ப சொன்னியே, இது 100ல ஒரு வார்த்தை. இரு தட்டுறேன். தட்டு தட்டு. இப்ப நான் தட்டி திட்டு வாங்கணும், அதை நீ பாக்கணும். அதுக்கு தானடா இங்க நிக்கிற? அப்படியெல்லாம் இல்ல, சமாதானப்படுத்தணும்ல. கதவு தட்டினா தானே திறப்பாரு அவரு. தட்டு தட்டு. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். சரி, வேற வழி இல்லை, எனக்கு அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். தட்டி தொலைறேன். தட்டு, எவ்வளவு நேரம் வேணாலும் தட்டிக்கிட்டு நில்லு, நான் திறக்க போறது இல்ல. திறக்க மாட்டாரு போல இருக்குதே. அது எப்படி திறக்காம போயிட்டு வர? சந்தோஷ, திறங்க கதுவா. சந்தோஷ, பத்தல இன்னும் நல்லா கெஞ்சு. சந்தோஷ், பிளீஸ் சந்தோஷ், கதவு திறங்க. பத்தல இன்னும் நல்லா கெஞ்சு. இதுக்கு மேல என்னடா கெஞ்சிருது? ஐயோ, சி ஐயா, சாமி, கதவு திறப்பா. இன்னும் நல்லா கெஞ்சிடி நாயா. ஐயா, முந்திரி பருப்பு. ஐயோயோ, அது என்னது? பாதாம் பருப்பாச்சு. இது தர்ம பருப்பு. சி, தர்ம பருப்பு. ஐயோயோ, என்னென்னமோ சொல்லிட்டேனே, காதுல விழுந்தா திறக்க மாட்டாரே. பைத்தியக்காரி, என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பரவ? அவருக்கு அதுவும் திறக்க மாட்டாருடி. தர்ம பருப்புன்னு வேற சொல்லிட்டேன், திறக்க மாட்டாரு. சிரிக்கிற வெக்கப்பே இல்லாம நீ தானடா சமாதானப்படுத்துறதுக்கு வந்த. நீயும் தட்டான் எதுக்கு? ஏன் அண்ணங்கிட்ட நான் திட்டு வாங்கிறதுக்கு? நான் தட்ட மாட்டேடி. இதனாலதான் நான் உன்னை பச்சை பச்சையா திட்டுறேன். சிப்ப தர்ம பருப்பாச்சு. ஐயோ, சாரி, அது பேர் என்னதுரா? அந்த தர்ம பிரபு சந்தோஷ. வைத்தியகாரி வருகாலே. ஆனாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். நீ போடி, பெசாம சொல்லிடலாம், விரட்டி விடலாம். இல்ல இங்கே நின்று தட்டிக்கிட்டு இருப்பா தர்ம பருப்பு துவரம் பருப்பு நிக்கிட்டு. ஏய், இங்க யாரும் நின்று கதவு தட்டாதீங்க, போங்க. எஜமா ஏதோ சொல்றாருடா. வேற என்ன சொல்லிருக்க போறாரு? போங்க, நான் ஏன் நிக்காதீங்கன்னு சொல்லிருப்பாரு. என்னையும் சேர்த்தா சொல்லிருப்பாரு. உன்ன தண்டி போயினா சொல்லிருப்பாரு. அமைதியாரிடி, அப்பதான் அவரு பேசுறது கேட்கும். நிம்மதியா தூங்க விட போறீங்களா இல்லையா? சும்மா தட்டிக்கிட்டு இருக்காதீங்க, போங்க இங்கிறது. நாடா இப்படி பேசுறாரு? பின்ன நீ பண்ண வேலைக்கு ஒன்று கூப்பிட்டு வச்சடி கொஞ்சம் வேறையா? சரி விடு, அவர் ஏதோ பேசுற மூட்ல இல்ல போல இருக்குது. காலையில பேசிக்கலாம் வா. நைட்டோட நைட்டா பிரச்சனையை முடிச்சு விட்டுலான்னு பார்த்தேன். இப்போ இது இழுத்துக்கிட்டு போவோமா? அதெல்லாம் இழுத்துட்டு போவாதே. நீ போய் உன் ரூம்ல சாத்தின்னு தூங்கு, காலையில பேசிக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கும் தூக்கம் வருது. நாளைக்கு வேலைக்கு வேற போகணும். சரி, நான் போய் தூங்குறேன்டா. சரியா? குட் நைட். குட் நைட். நாளைக்கு பிரச்சனை சரியாயிடும், நீ கவலைப்படாம போய் தூங்குண்ணா. சரிடா என் பண்ணிக்குட்டியே, காலைல பார்க்கலாம்னா. டாடா. டாட்டா போடி பள்ளி. டாட்டா பாய். போய் தொலைஞ்சா. அண்ணா கதவு தரண்ணா. என்னண்ணா உண்மையிலேயே கோச்சிக்கிட்டியாண்ணா அவகிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவகிட்ட கோச்சிக்கிட்டு நான் எங்கே போகிறேன்? அப்போ அவளை கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டியதானண்ணா. ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டு இருந்தால கதுவை. காலையில் பேசிக்கலாமே விட்டுட்டேன்டா. எப்படியோ அவள் பக்கத்தை அவன் நியாயப்படுத்துவா, எனக்கு தேவையில்லாமல் கடுப்பாகும். சரி, அதனால தான் விட்டுட்டேன். அதுவும் கரெக்டு தான். அப்போ காலையில் பேசிடுங்க ரெண்டு பேரும், சரியா? சரிடா. நீ தூங்கலையா? உங்ககிட்ட பேசிட்டு தூங்கலாம்னு நினச்சேண்ணா. அதை இப்போ பேசிட்டேன்ல, நான் போய் தூங்குறேன்னா. என் பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எனக்காக. பை, குட் நைட்டு. குட் நைட்ரா. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்ப்பா. டீ குடிச்சிங்களா ரெண்டு பேரும்? அதெல்லாம் ஆச்சுப்பா. சரிங்கப்பா. என்னண்ணா அந்த பக்கத்துல இருந்து பேச்சே வரல மாமா? என்னடா எப்படி வேண்டாம் வெறுப்பா பேசுறாரு பாருண்ணா. என்ன மாமா காலையில டென்ஷன் ஆகுறீங்க பொழுதுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்ப ஏன் மாமா மூஞ்ச உருன்னு வச்சுன்னு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா சிரிச்சுதாங்கிறான். அது பாரியா, இப்பதான் நீங்க சிரிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே தேங்காய் மாதிரி மூஞ்ச வச்சு நின்றீங்க. தேங்காய் மாதிரியா? தேங்காய் மாதிரின்னா எப்படிமா? எனக்கு புரியல. நல்லா சொரன்னு கரடு முரடா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது உங்க மூஞ்சி. ஆனா இப்ப நல்லா காளி பூ மாதிரி இருக்கு. காளி பூவா? காலிஃபிளவர் மாமா, அதுதான் சொல்லுது அந்த நாய். எப்படி? ஓ அப்படியாடா, எவ்வளவு அறிவாளி பத்தியாடா என் மருமவா. இப்படி எல்லாம் பேசுது பாரு. காளி பூன்னு சொன்னது அறிவாளித்தனமான பேச்சாம்பா. இவரெல்லாம் இதனாலதான் இந்த பொம்பளை பசங்க ஆப்பாங்களெல்லாம் ஏமாத்தாளுங்க. என்னடா சொன்ன?
இல்ல மேமே சரியா என்ன மாமா நீ பிஸ்கெட் சாப்பிடல நீ வெறும் டீயை குச்சினுக்குறா? மாமா இது ரெண்டாவது கப்பு டீ மாமா. கப்பு டீல பிஸ்கெட் எல்லாம் முக்கி சாப்பிட்டேன். டீ காலி ஆயிடுச்சு. அதான் இப்ப ரெண்டாவது கப் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஓ அப்படியா சரியா ஏமா இந்த 2 கப்பு 3 கப்புன்னு எல்லாம் தனித்தனியா வாங்கி குடிச்சுக்கினேன். இனிமேல் சொம்புல டீ வாங்கி குடி, அப்பதான் உனக்கு கரெக்டா இருக்கும். மாமா பாருங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு என்ன கிண்டல் அடிக்கிறீங்க நீங்க? ஏமா இதுல கிண்டல் அடிக்கிறதுக்கு என்னமா சொன்னேன்? மாமா உனக்கு ஈஸியான வழியை சொன்னமா. ஒரு சொம்பு ஃபுல்லா டீ வாங்கிக்கிறேன்னு வைய, பாதி டீயை பட்டர் பிஸ்கெட்டை வச்சு முக்கி முக்கி சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். மீதி டீயை நீ குடிச்சிடலாம். அதுக்கு தான் உனக்கு ஈஸியா இருக்குமென்றதுக்காக சொன்னேன். நல்ல யோசனையா தான் இருக்குது. நானும் ரொம்ப நாளா அப்படி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி செஞ்சா எல்லாரும் ரொம்ப கிண்டல் அடிப்பாங்களா? உன்னை யாருமா கிண்டல் அடிக்க போறா? யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, மாமா பாத்துக்கிறேன். சரியா வெளியே போயிட்டு வந்துடுறோம், வாழ முரளி போலாம். சரிங்க மாமா, டாடா. அப்பா டாடா. கிண்டல் அடிக்கிறதே இவரு தான். ஆனா இவரு மத்தவங்க கிண்டல் பண்ணா என்கிட்ட சொல்லுன்ட்டு போறாரு. பத்தியா கத்துக்கணும், இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். அதுவும் சரிதான்டா. நான் காலையிலயும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. நீயும் வந்து உட்காந்து பேசுவா. அண்ணன் பக்கத்துல இடம் தாராளமா இருக்குது, வந்து உட்காருவா. அந்த வரையா டீ வாங்கி வந்துடுறான். சரி சரி அப்படியே 2 பட்டர் பிஸ்கெட் எடுத்துருவானா? எடுத்துட்டு வரேன். அவரு என்னடா என்ன பார்த்தது அப்படியே திரும்பிக்கினாரு. பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் டீ திரும்பினாரு. அது கூடவா கேப்ப நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? ஆச்சுப்பா டீ எடுத்துனுவாப்பா. நாயாச்சி நான் போறேன் போ. நாளுக்கண்ணிய பிஸ்கெட்டு எடுத்துன்னு வரேன். எனக்கு 2 வேணும். சனியனையா போட்டிக்குனாலும் கேக்குறல, எட்டி மூஞ்சில வச்சிருவோம்ப்பா. உனக்குலாம் கிடையாது. எனக்கும் வேணும். நந்தினி எனக்கு 4 பிஸ்கெட். எடுத்துட்டு வரேன். சனியா சனியா இதெல்லாம் வீட்டு விட்டு அடிச்சே துரத்தணும். எப்படி உட்காந்துக்குது பாரு. சனியா புளி மூட்டை, அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை. நானே வந்து வாங்கிட்டு போயிருப்பல்லம்மா, நீ எதுக்கு வந்த? பரவாயில்லடி, அம்மா எடுத்துன்னு வந்த என்ன வாங்கிக்க. பாடுறா பாச மழைய பொழியிறிய காலையிலேயே. என்னாச்சு பார்வதி உனக்கு? இந்த வாயெல்லாம் ஆளாத காலையில என்கிட்ட. நீ அவர்கிட்ட பேசுனியா இல்லையா? மாப்பிள்ளை கிட்ட சம்மதம் ஆயிட்டியா இல்லையா? இப்ப புரியுது எதனால நீ பாசமா பேசணும்னு. நந்தினியே சரிம்மா சரிம்மா கோவப்படாத. அவர்கிட்ட இன்னும் நான் பேசலம்மா. இல்லை பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன், கதவு திறக்க மாட்டேன்ட்டாரு. அதான் இப்போ பொழுது விடிச்சிருச்சுல, போய் பேசுறேன். சரி பார்த்து பக்குவமா பேசுனேன். சும்மா நல்லா வாயாடின்னு இருக்காது. சந்தோஷ் கிட்ட எங்க கிட்டலாம் வாயாடுற மாதிரி அவங்கிட்ட வாயாடாதடி, நல்லா இருக்காது. சரிம்மா அட்வைஸ் ஆரம்பிக்காத, நான் பேசுறேன். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒழுங்கா பேசு சரியா? அப்புறம் நாளைக்கு பத்திரிக்கை வேற எடுக்க போகணும்ல. 2 பேரும் சமாதானமா ஒத்துமையா போனீங்கன்னா தான் சந்தோஷமா பத்திரிக்கை எடுத்துட்டு வர முடியும். முறுக்கிக்குன்னு போனீங்கன்னு வைய நிம்மதியாவே இருக்காது. புரியுதுல நான் சொல்றதே? புரியுதுமா, அதனாலதான் நானுமே அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அவ்வளோதாண்டி, அதுதான் எனக்கு வேணும். இந்த தெளிவு உனக்கு இருக்குது பத்தியா, எனக்கு அது போதும். அம்மா அப்புறமா கோயிலுக்கு போய் வேண்டிக்கின்னு வரேன் சரியா? நீங்கள் நல்லபடியாக பத்திரிக்கை எடுத்துன்னு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை கோயிலில் பொங்கல் வைக்கலான்னு இருக்கிறேன். நான் போய் ஆத்தலை பார்த்து வேண்டிக்கின்னு வந்துடுறேன். சக்கரை பொங்கல் அம்மா வைக்க போற? நீ இருக்குதியா? சீ ஏத்தனை படிதா. சரி சூடாவாத பார்வதி கூட. ராகுலு நாடி அண்ணன் ஏன்டா நந்தினியை முறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு? அண்ணனுக்கும் நந்தினிக்கும் எதனா சண்டையா? சனியா சண்டைக்கு காரணமே நீ தாண்டிய. எதனா சண்டையான வேற கேட்டுன்னு இருக்கிற நாயா? நான் என்னடா பண்ண? நான் பாட்டுன்னு இருக்கிறேன். நீ போட்டிருக்க மாதிரியே சுடிதார் இன்னைக்கு வாங்கி குடி நந்தினின்னு கேட்டல அவகிட்ட. அதுதான் பிரச்சனையா வந்து உட்காந்துக்குது இப்போ. ராகுல் எருமாடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன ஒன்றும் இல்லைங்கிறா? அப்போ நந்தினி மேடம் நம்ம 2 பேருக்குள்ள என்ன விஷயத்துக்காக சண்டை வந்ததுன்னு நீங்களே சொல்லுங்களா? விட்டுங்களாம். நான் சுடிதார் கேட்டதுதான் பிரச்சனைன்னா எனக்கு அந்த சுடிதாரே வேணாம், விட்டுருங்க. மணி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி லூசு, நான் வாங்கி தரேன் உனக்கு. இல்ல எனக்கு எதுவும் வேணாண்டி. நீ புதன்கிழமை உனக்கு லீவு, சரி பத்திரிக்கை எடுத்துட்டு சும்மா தானே உட்காந்துருப்ப வீட்டில். அதனால அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன்னு நினைச்சேன். அதனால உங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டைன்னா எனக்கு அப்படிப்பட்ட சுடிதாரே வேணாம். ஐயோ நல்லவ பேசுறாப்பா, கேட்டுக்கோங்கப்பா, நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா. ராகுலே சும்மா இரண்டா மணி, அதனாலலாம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லடி. நான் வாங்கிட்டு வரேன் சரியா? ப்ளீஸ் சந்தோஷ் வாங்கிட்டு வரலாம். உங்களுக்குள்ள பிரச்சனை வராம இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாம் ஓகே தான். உங்க தங்கச்சி தானே சந்தோஷ், வாங்கிட்டு வரலாமே. நீ இருக்கிய மணி, சண்டே வாங்கி கொடுத்தா ஓகேவாம்மா உனக்கு? சண்டேவா அண்ணா? எனக்கு புதன்கிழமை தான் வேணும். அப்பதான் நான் வெள்ளிக்கிழமை அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போக முடியும் ஆஃபீஸுக்கு. ஏன் சண்டே வாங்கி வச்சுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை போட்டுட்டு போ. இந்த வாரமே தான் போட்டுட்டு போகணுமா? ஆமாண்ணா, நான் சோபிக்கிட்டேயும் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டேயும் சொல்லியிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை நந்தினி போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே நான் போட்டுன்னு வருவேன் பாருன்னு. இப்போ நான் போடாமல் போனால் எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்க மாட்டாங்களா? நீ எல்லாம் இருக்கியே குட்டி சத்தம். உன்னை போய் எனக்கு தங்கச்சி கொடுத்தாங்க பாரு. யாரும் கொடுக்கல, நான் பிறந்துட்டேன். சிரிக்காதண்ணா, காண்டாகுது எனக்கு. சாரி சந்தோஷ். நல்லா பாவமா மூஞ்ச வச்சு ஏமாத்துறடி நீ. ஆனா என்ன பொண்ணுங்களுக்கு வேலையே அதான்ண்ணா. ஒண்ணு மூஞ்ச பாவமா வச்சு பாருங்க, இல்ல உட்காந்து அழுவாளுங்க, அவள் தான் நம்ம அவுட் ஆயிடுவோம். அப்படியே கரெக்டுடா. என்னமோ ஒண்ணு. ஆனா நீங்களாம் கோவப்பட்டீங்கன்னா அப்படியே அழகா பக்கத்துல உட்காந்து சமாதானப்படுத்துறோம்ல. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும் நாங்க? அது மட்டும் இல்ல நந்தினியா, நம்ம ஈஸியா அவங்கள சமாதானப்படுத்திடலாம் வெறும் கையிலேயே, ஒரு பைசா செலவில்லாம. ஆனா அவங்க நம்மள சமாதானப்படுத்தணும்னா கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம், பொம்மை எல்லாம் கூட வாங்கி கொடுக்கணும்.
இப்ப நீ யாருக்கு சப்போர்ட்டா பேசுற? வேற யாருக்கு? அண்ணனுக்கு சப்போர்ட்டா பேசுறியா? நீயும் அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லாம சொல்லுகிறாள் மணிமேகலை. ஆமா. குட்டி சத்தா, நீ அண்ணன் கிட்ட சண்டை போடும்போது அவரை சமாதானப்படுத்தும் போது எதனா வாங்கி கொடுத்துருக்கியாடி? இல்லை. அப்ப என்ன மட்டும் எதுக்கு நீ கோத்து விடுற? ஏதோ இந்த மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தா கூட உன் அண்ணன் தின்ன மாட்டாரு. அதுல ஃபேட் இருக்குது, இதுல நான் சாப்பிட்டா வெயிட் போட்டுறோம் அப்படின்னுவாரு. எதுக்கடி இப்ப நான் தானே திணறணும்? ஏன் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு போற? கெலாக்ஸ் ஓட்ஸ்னு வாங்கி கொடு, விரும்பி சாப்பிடுவாரு, சமாதானமும் ஆயிடுவாரு. அதானே ஹெல்த்தியாவே சமாதானப்படுத்தலாம். அப்படியாடா? அப்ப ஓகே, நான் 2 பாக்கெட் கெலாக்ஸ் 2 பாக்கெட் ஓட்ஸ்னு உனக்கு வாங்கி கொடுக்குறேன், கொஞ்சம் சமாதானம் ஆயிடாண்டா. முன்னாடி சொன்ன சாரி, அந்த பையன்கிட்ட பேசிக்கினே சொன்னதுனால ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க. மறந்துருக்கோம், நான் உங்களுக்கு வாங்கி தரேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்ப என்னதான் கொடுத்து சமாதானப்படுத்துறது? கொஞ்சம் கிட்டு வா. எங்க உன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. கிறுக்கி, நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, உன் காதல சொல்றேன் வா. ஓ அப்படி, சரி வரேன். ராகுலு, நேடி நம்ம எதுக்குடா ஐடியெல்லாம் வெக்கமே இல்லாம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்? வெக்கம் இல்லங்கிறதுனால தானடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ரகசியம் தானடி பேசுறாங்க. வேற என்ன? அது கொஞ்சம் தான். டேய், ஆனா அவ பிஸ்கட் எத்தனை வரல பாறா நம்மளுக்கு. சனியனியா, நீ இருக்கிறிய 2 பேரும் சமாதானம் ஆயிருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவியா? பிஸ்கெட் கேக்குது வருது. சீ. இவன் ஷர்ட்டு பேண்ட்டுன்னு அழகாக அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி இங்கே பெட்டு மேலே வச்சா இவன் இந்த ஜெட்டியை தூக்கிட்டு வந்து அது பக்கத்தில் வச்சிருக்கான் பாரு. அந்த ஜெட்டியை சேர் மேலே தானே இருந்துச்சு, எதுக்கு இப்போ பெட்டு மேலே தூக்கி வச்சான் அவன்? எரும மாடு வருது பாரு, அறிவே இல்லையாடா உனக்கு? என்னடி காலையிலேயே புருஷனை திட்டுறா? பின்ன திட்டாம என்ன பண்ணுவாங்களாம்? எதுக்கடா ஜெட்டி போடுற? இது எதுக்கு ஜெட்டி போடுறானா? ஐயா, என்னடி இப்படி பேசுற? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீ எதுக்கு பெட் தூக்கிட்டு வந்து ஜெட்டி மேலே போட்ட? சி, பெட் எதுக்கு? ஐயோ, ஜெட்டி எதுக்கடா பெட் மேலே போட்ட? எதுக்கடி இவ்வளவு பதட்டப்படுற? ஜெட்டி தானடி விடா. என்ன ஜெட்டி தானேங்கிற? நான் சேர் மேலே தானே அதை வச்சேன். உன்னை யாரும் பெட் மேலே தூக்கி வைக்க சொன்னது? என் ஜெட்டிக்கு சேர்ல உட்கார்றதுல எல்லாம் விருப்பம் இல்லையா, அதனாலதான் பெட் மேல உட்கார வச்சேன். அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராகுலே, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்னொரு தடவை ஜெட்டி பெட் மேலே வந்தது மவனா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளவு கோவப்படுறா பாரு. சரிடி, ஜெட்டி சேர் மேலேயே வச்சிடுறேன். அந்த பயம் இருக்கணும்டா ராஸ்கல். இன்னொரு தடவை உன் ஜெட்டியை நான் பெட் மேலே பார்த்தேன், எங்க தூக்கி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. சரிடி அம்மா, போதண்டிய வன்மத்தை கக்காத, என் ஜெட்டி பாவண்டிய. ஐயா, மூஞ்ச பரவாயில்லைங்க. சிப்பா கட கடன்னு ட்ரெஸ்ஸை மாட்டுப்போ, அப்படியே நல்லா போஸ் கொடுத்து நின்னுக்கிறேன். நான் போசனா கொடுக்குறேன், எதனா கொடுக்குறேன். அதை விட நீ நல்லா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கிற. என்னடி சொக்கா இதா, வித்தியாசமா இருக்குதா? நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்குல்ல? இல்ல. என்ன ராகுலே இப்படி சொல்ற? அழகா இல்லையா அப்ப நானு? இல்ல. என்னடா இப்படி சொல்ற? அப்ப நான் இந்த ட்ரெஸ்ல அழகா இல்லையா? எத்தனை முறை தாண்டி சொல்றது அழகாவே இல்லை, நீ நல்லாவே இல்ல. சும்மா நைட்டி மாட்டின்னு சுத்தினா கூட நல்லா இருப்ப போல இருக்குது. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாவே இல்லை, இருக்குது. என்னடா இப்படி சொல்ற? அந்த அளவுக்கு மோசமா இருக்கேன். சரி, நான் ட்ரெஸ் மாத்திரவா? மாத்திரு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்ல. சரிடா, அப்ப நீ ரெடி ஆயிட்டு வா. என்ன, நான் உனக்கு சாப்பாடு கட்டிடுறேன் அதுக்குள்ள. அதுக்கப்புறமா நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிடி சொல்லும், போயிட்டு வா. என் செட்டியை வடி திட்டுற. இப்ப பாரு, நீ ஆசையே போட்ட ட்ரெஸ்ஸே மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. குரங்கு நாயா, நான் இன்னும் போல இந்த ரூமை விட்டு. எரும மாடு, வேணும்னே தான் பண்றல நீ, வேணும்னே தான் சொன்னல நீ. சீ, இங்கதான் இருக்கியா? சும்மா விளையாடினேன். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது. குரங்கு மூஞ்ச பருதுக்கு கிறுக்கு குரங்கு. இந்த பாரு, நான் அப்படி பேசுனதுக்கு நீ என்ன நிறையவே திட்ட. ஒழுங்கு மாதிரியே போயிடு, இல்லன்னா ராகுல் என்ன பண்ணுவான்னு தெரியும் உனக்கே. பாத்துக்க, டவுல் வேற கட்டி நிக்கிறான், அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். எப்படி ஓட விட்டா பாத்தியாடியா குடிமி காரிய, எப்படி ஆட்டுன்னு போறா பாரு முடிய. அம்மா, ஆக்சுவலா நான் அவளை திட்டவே இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டேய், நான் தான் நேர்ல பாத்தங்கறனே, நீ அவள அறிவு இருக்கா அது இதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்த. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? அவளை தானம்மா சொன்னேன், அதையா நீங்க திட்டினு சொன்னீங்க? அது கொஞ்சம் கோபத்துல சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் அதுக்கு அவகிட்ட சாரி கேட்டுட்டேன். சாரி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு, அப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது அவகிட்ட. சரிங்கம்மா. சரி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காதடா. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிடா, அப்புறம் நாளைக்கு பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு நீயும் நந்தினி இங்க இருந்து கிளம்புவீங்கல்ல, அப்ப அம்மாவையும் கூட்டிட்டு போயேன்னு. நீங்களும் வரீங்களா? பத்திரிக்கை எடுக்க எங்க கூட வரீங்களாமா? இல்லப்பா, நீயும் நந்தினியும் தான் பத்திரிக்கை எடுக்க போவீங்க. நீங்க என்ன வீட்டுல விட்டுருங்க சரியா? நான் வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சாயங்காலமா நம்ம எல்லாம் ஒண்ணா வந்துருவோங்க. ஓகேம்மா, ஆனா நாளைக்கு காலையில தான் நம்ம வீட்டுக்கு போக போறோமே, அப்புறம் எதுக்கு துணி எடுக்கணும்னு சொல்றீங்க? வீட்டெல்லாம் நாளைக்கு கிளீன் பண்ணிக்கிட்டா போதாதா? நாளைக்கு நம்ம போலப்பா, 1 வீக் நம்ம இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். நான் உங்ககிட்ட விஷயத்தையே சொல்லல. வெள்ளிக்கிழமை பார்வதி கோயிலுக்கு பொங்கல் வைக்க போதான். அப்ப நம்ம எல்லாரும் இங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். நாளைக்கு போயிட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை இங்க வந்தா நல்லா இருக்காது. நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறப்ப நம்ம எல்லாரும் இங்க தானேப்பா இருக்கணும். நீ கூட வெள்ளிக்கிழமை லீவ் போடுற மாதிரி இருக்கும். நந்தினி கிட்டயும் நான் லீவ் போட சொல்லணும், மணிமேகலை கிட்டயும் சொல்லணும். ராகுலி லீவ் போட சொன்னா போட்டுருவான். நீங்க 3 பேர் தான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப பண்ணுவீங்க. ஓகேம்மா, புரியுது. வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்க போறோம், ஸோ எல்லாரும் இங்க இருக்கணும். ஓகேம்மா, நான் லீவ் போட்டுடுறேன்.
இப்படிதான் சமத்து பிள்ளையா பேசணும். அம்மா லீவ் போட சொல்றப்பெல்லாம் போட்டுருணும் என்ன. சரிங்கம்மா. பாப்பா பாப்பாப்பா அம்மா உன் பையனும் காலங்கத்தில் கிரிஞ்சு பண்றீங்க போல. என்னடி பேச்சு இதெல்லாம்? சாரி அத்தை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வழக்கமா மாமாவும் மணிமேகலையும் தான் இந்த கிரிஞ்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பாசமலையே பொழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னடா நீங்க காலைல ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் நாடி என்ன தப்பு அதுல? என் அம்மா என் மேல பாசமா இருக்காங்க, உனக்குண்ணா? எனக்கு ஒண்ணு இல்லையா. இப்படி பேசுறது நிறுத்திடி முதல்ல நீ. ஆளுக்கு இப்படி பேசாத அப்படி பேசாதன்னு. அப்போ உங்க பிள்ளைகிட்ட நான் இப்படிதான் அத்தை பேசுறது? பெரிய கவர்னர் இவரு, நான் அப்படி பார்த்து பேசுறதுக்கு. காலையில கூட எங்க அம்மா ஐயா இப்படிலாம் பேசாத, ஒழுங்கா பேசு, சந்தோஷக்கிட்ட ஒழுங்கா பேசு, வாயாடாது. இப்ப நீங்க என்னடா இப்படி பேசாதுங்கிறீங்க? அப்ப நான் இப்படித்தான் பேசுறதா? பொறுமையா நிதானமா நார்மலா பேசு. அதை விட்டுட்டு வளவல கொல சர் புர்ருன்னு பேசாத. அப்படி சொல்லுங்கம்மா. மூஞ்ச பருவருக்கு நல்லா. இப்பதானே சொன்னேன். சரிங்க கோச்சுக்காதீங்க, விளையாடுனேன் சரிங்களா? உங்க பிள்ளைகிட்ட நான் பார்த்து பக்குவமா பேசுறேன். அதான் நல்லது. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. கோயிலுக்கு நேரம் ஆகுது, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். இன்னைக்கும் கோயிலுக்கு போறீங்களா? ஆமாடி, செவ்வாய்க்கிழமைல கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் எப்ப சண்டை போட்டுக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் தெய்வத்துக்கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு அதுகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போடக்கூடாதுன்னு, சரியா? ஸ்வீட் நீங்க. ஆனா சண்டையில நான் போடவே மாட்டேன். உங்க புள்ளதான் எப்பவுமே ஆரம்பிப்பாரு. நம்பிட்டமா நந்தினி, சரியா? நான் போய் இப்ப கிளம்புறேன், டைம் ஆகுது. ஐயோ, என்ன இந்த நீ அம்மா உன்னை இப்படி சொல்லிட்டாங்க? அச்சா, மொக்க பண்ணிட்டாங்கடி. சிரிக்கிற வேலையெல்லாம் வேணாம்னா அண்ணா அத்தை அப்படி சொல்லிட்டு போறாங்க. நானா அப்ப எப்பவுமே சண்டை போட்டுனுங்கிறேன் உங்ககிட்ட. அதானே உண்மை. என்ன உண்மையை சொல்லிட்டீங்க இப்போ நீங்க? ஐயோ இங்க பாரியா, நீ தான் எப்பவுமே சண்டை ஆரம்பிக்கிற. நான்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இல்லை, நேற்று நைட்டு கூட நீங்க தான் மூஞ்சி தூக்கின்னு போனீங்க. நான்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்க பின்னாடி தான் சுத்தி வரேன். ஆனா நீங்க தான் ஓவரா பண்றீங்க. நான் ஆஃபீஸ் போனேன் நந்தினி, ஷர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அயன் பண்ணேன். அப்படின்னா கையை எடுன்னு சொல்லாம சொல்றீங்க தானே? அதேதான். அப்புறம் அதுக்கும் எதனா சொல்லுவேன்? சரி ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் சுருங்குச்சு, சரி பண்ணிட்டேன். சரியா? இப்போ சொல்லுங்க, சண்டையை யார் முதல்ல ஆரம்பிக்கிறது? நான் தான், நானே தான், நான் தான். அப்படி வாங்க வழிக்கு. சரி, ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன்ல. நான் சொன்னதை இப்போ நீ செய்ய போற. என்ன சொன்னீங்க? நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கும்போது உன் காதுல ஒன்று சொன்னனே, அத. சந்தோஷே, அதெல்லாம் நீங்க சமாதானம் ஆகணுங்கிறதுக்காக தான் காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னு வைங்களேன், எப்பயோ எழுந்து ஓடி இருப்பேன். அது இல்லை, நல்லா பண்ண முடியாதுன்னு நீங்க சமத்தா இப்படியே இருங்க, நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது எனக்கு. அப்படி பாவி, சரின்னு சொன்னியடி, இப்ப என்னடி ஏமாத்துறேன்னா? சரியான சீட்டுடி நீ. அப்படியே வச்சுக்கோங்க, இன்னும் 4-5 வாரத்தை கூட சேர்த்து என்ன திட்டிக்கங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க சொன்னதையெல்லாம் நல்லா செய்ய முடியாது. பை. நான் என்னத்தை பெருசா கேட்டுட்டுன்னு பண்ண முடியாதுன்ட்டு போறா. ஒரே ஒரு கிஸ்ஸு, சே, இதுக்கு கூட இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. என்னத்தை பண்றது, என் நிலைமை இப்படி இருக்கு. சரி, பசிக்குது, போய் சாப்பிடுவோம். என் சொல்ல குட்டியா, அம்மு குட்டியா, புஜ்ஜு குட்டியா, என் பாட்டு எவ்வளோ அழகாகிறப்பா. என்ப்பா கொஞ்சம் நேரம் இருக்கலாம் போல தோன்றியே. ஏண்டியா நீ காலையில இப்படி என் பக்கத்துல வரப்படலாம், எனக்கு ஆஃபீஸே போத்த வர மாட்டேங்குது தெரியுமா? நீ இருக்கியே விட எருமி அடி நான் லூசு. என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ராகுல் கொஞ்சம் மூட்ல இருக்கிறான், அதனால அவன் காதுல எதுவுமே விழாது. என் சொல்ல அம்மா அம்மா அம்மா. டே விடுறா, நான் கோயிலுக்கு வேற போனோம். போயிட்டு வா, அதுக்குண்ணா. இப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காதுடா. சரி விட்டுறேன், போயிடுச்சு, இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன். சரி, எதுக்குடி இன்னைக்கு கோயிலுக்கு போறீங்க? வெள்ளிக்கிழமை தான் ஏதோ பொங்கல் வைக்க போறோம், கோயிலுக்கு போனோன்னு. இன்னைக்கு எதுக்கு போறீங்க? அத்தைக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் கோயிலுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. இந்த பாரதிக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா மனசு கஷ்டம் வந்துடும் அந்த அம்மாவுக்கு. என்னவா இப்போ? நேற்று அண்ணனுக்கும் நந்தினிக்கும் சின்னதாக சண்டை வந்ததுல, அதை நினச்சி கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஊர்கண்ணு பட்டுருச்சு, ஒரே நாள் இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் அடி உட்காந்து ஃபீல் பண்றது? அப்படி நம்ம சொல்றதெல்லாம் ஈஸிடா, அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். ஒரே வீட்டில் 2 கல்யாணம் வச்சிருக்காங்க, ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு வேற. இதில் நம்ம எல்லாம் இங்கே வந்து அடிக்கடி தங்கிட்டு போகிறோம், அதெல்லாம் வேற அவங்களுக்கு பொறுக்கலை. ஊரில் இருக்கவங்க ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்களாம், அதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி மன அழுத்தம் வந்துருச்சு அத்தைக்கு. ஊர்ல இருக்கிறவங்க வேலை வெட்டி இல்லாம 1008 விஷயத்த பேசதான் செய்வான். அது இல்லாம நம்ம காத்து குத்தி கேட்டுக்கிறது ஏதாச்சும் போவாங்கன்ட்டு நம்ம பாட்டுனா நம்ம வேலையை பார்க்கணும். அப்படிதான் இத்தனை வருஷமா இருக்கிறோம். இது என்ன புதுசா அதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. இப்போ அதையே நினச்சி இங்கே யாரும் உட்காந்துட்டு இல்லைடா, ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல. எல்லாரும் பேசுகிற மாதிரியே எதனா ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கவலை தான்.
நேற்று ராபர்ட் அங்கிள் வேற மாமா கிட்ட என்னென்னமோ பேசியிருக்காரு. அதை வேற மாமா அத்தை கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாரு தெரியுமா நைட்டு. ஜூலி அப்பனுக்கு ஒரு வேலையே இல்ல சும்மானாலும் எதனா ஒண்ணு சொல்லி விட்டு போயிடுறது. என்ன சொன்னாராண்டிய? அவர் வேற என்னத்த சொல்லிட்டு போறாரு, நந்தினியை தான் சாப விட்டாரு. நந்தினிக்கு கல்யாணம் நடக்காது, நீங்க என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால தான் எல்லாம் சேர்த்து அத்தைக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ அந்த ஆண்டி இப்படி எல்லாம் பேசினுக்கிறான். வயிற்றுச்சல் புச்சவன் சும்மானே இருக்க மாட்டான்டி அவன். டேய் அப்படிலாம் பேசாதடா. அப்படிதாண்டி பேசணும் அந்த ஆளு. அப்படி போயிட்டு செவிலிய கூட நாலு அடி அடிக்கலாம். என்ன பேச்சு இதெல்லாம்? கல்யாணம் வச்சிருக்கிறோம்ல நம்ம, இப்படி இல்லாம சொல்றது கல்யாணம் நிக்கும் அது இதுன்னு நாரவாயன். அந்த ஆள வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வச்சுக்கிறான் அவனை. ராகுல் நீ சும்மா இரு ராகுல், இதனாலதான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. நீ எல்லாம் ஒன்றும் பிரச்சனைக்கு போத்தவல. நான் போவாம வேற யாரு போவா? அந்த ஆளு இப்படி எல்லாம் பேசுறது தப்பு தானே. போயிட்டு சொக்காவிய புடிச்சு நாலு அடி வச்ச தண்டி சரியா இருக்கும். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா இருக்கியா? வீண் பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுறாத. நேற்று ராபர்ட் அங்கிள் பேசும்போது மாமா அங்க கிட்ட தான் பேசியிருக்காரு. அவங்களே சும்மா வந்திருக்காங்க. இப்ப நீ போய் அடிப்பியா நீ அவரை? அமைதியா இருந்துரு. சும்மா வந்தாங்களா அவங்க எதுக்கு சும்மா வந்தாங்க? அந்த ஆளு வீட்டு போட்டு அடிக்க வேண்டியதானே? ராகுல் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க அடிக்காம வந்திருக்காங்கன்னா அவர் ஏதோ நியாயமா பேசியிருக்காருன்னு தானே அர்த்தம். அதனாலதான் அமைதியா வந்திருக்காங்க, இல்லைன்னா சும்மா விட்டுருப்பாங்களா? என்ன பெரிய புடலங்க நியாயத்தை பேசியிருக்க போறான் அவன். அந்த ஆளுக்கு வெறும் வயிற்றுச்சல் தாண்டி, நியாயம் எல்லாம் அவன் பேசியிருக்க மாட்டான். நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனா நடக்குது, எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே கண்ணு வெளியே வந்துட்டு உள்ள போகுது. அந்த வயிற்றுச்சல் தாண்டி அவனுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த நியாயம் பேசுறவன்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. என்னடா இது, நம்ம பொண்ணு நம்ம சொந்த தங்கச்சி பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்குது, அந்த பையனும் நல்லபடியாக தானே சம்பாதிக்கிறாரு, நல்லா தானே பார்த்துக்கிறாருன்னு சந்தோஷப்படுவாண்டி எந்த பெத்தவனா இருந்தாலும். இப்படியெல்லாம் உட்காந்து வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டே அடுத்து உங்க வீட்டு பொண்ணை போயிட்டு இப்படியெல்லாம் சாம விட்டுன்னு கிடக்க மாட்டான். நந்தினிக்கும் ஜூலி வயசு தானடி ஆகுது, உன் பொண்ணு மாதிரி தானே. இப்படி இல்லாமல் பேசலாம், கல்யாணம் நிற்கும் நல்லா இருக்காதுன்னு. அன்னைக்கு அந்த மாமூலம் எடுக்கும் போதே அந்த என்னென்ன பேச்சு பேசணும். அன்னைக்கே நான் அந்த சும்மா விட்டுட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன்டி. ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினு சுத்தனான்னு வைய, அவ்வளோதாண்டி நானே வகுத்து போட்டுருவான். அந்த ஆளு பெரிய மயிறு நியாயம் பேசுறான். இருடி நானே ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு வச்சுக்கிறேன், ஊட்டாண்ட போறேன் பாரு, போயிட்டு ஒரு பெருசா கடை வச்சுட்டு வரேன். டேய் என்னடா என்னதுமா பேசிக்கிட்டு இருக்க ராகுல்? நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு ராகுல். அதெல்லாம் வேணாம் ராகுல், பெரியவங்க பாத்துப்பாங்க. எப்ப இந்த ஞான சூனியத்துக்கிட்ட போய் சொன்ன பாரு, எல்லாத்தையும் பெரியவங்க பாத்துப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்க்கணும். ஏதாச்சும் மூஞ்ச பாரு, அதுக்கு இதை போய் கொஞ்சம் பாரு. எப்படி திட்டிட்டு போறான் பாரு எரும மாடு. ஒண்ணு திட்டுறது இல்லைன்னா கொஞ்சறது, இதை தவிர வேற எதுவும் தெரியாது இவனுக்கு. சே